பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:8. பிசாசானவன் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை, நம்முடைய விசுவாசத்தை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்தை, நம்பிக்கையை விழுங்க வகை தேடி சுற்றித் திரிகிறான். பிசாசானவன் நமக்கு எதிராக சத்துருக்களை எழுப்புகிறான். பக்தி வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு வாழ்கிற நம்மை சுற்றிலும் அநேக சத்துருக்கள் எழும்பி நிற்பார்கள். நம்மை எப்போது விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருப்பார்கள். நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் நம்மோடு கூடவே இருப்பார்கள். நம்முடைய உழைப்பை, பணத்தை, பொருளை, சொத்தை, ஏன் நம்முடைய அன்பையே விழுங்க பார்ப்பார்கள். அதாவது நயவஞ்சகமாய் பேசி சூழ்ச்சி செய்து நம்மை ஏமாற்றி விழுங்கிவிட பார்ப்பார்கள். நம்மை ஒன்றுமில்லாமல் தள்ளிவிட பார்ப்பார்கள். நமக்கு எதிரடையாகவும் மறைமுகமாகவும் எதிர்த்து நின்று எப்போது நம்மை விழுங்கலாம் என்று நம்மோடு கூடவே சுற்றித் திரிவார்கள். நம்மேல் அக்கறையாய் இருப்பது போல் அன்பாய் பேசி பழகி வருவார்கள். நமக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுவது போல சொல்லி வருவார்கள். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்கிறார். எடுத்துக்காட்டாக தாவீதை சொல்லலாம். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் தேவன் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் என்று சொல்கிறார். எனவே என் சத்துருக்கள் அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடி செய்யும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். தெளிந்த புத்தியுடன் விழித்திருந்து தாவீது ஜெபித்ததால் கர்த்தர் அவனை அவனுடைய எல்லா சத்துருக்கள் விழுங்கி விடாதபடி பாதுகாத்தார். உடனே தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது, கர்த்தர் நம்பட்சத்தில் இராவிட்டால் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் என்று சாட்சி சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றும் நம்மை சுற்றி நம்மை எப்போது விழுங்கலாம் என்று சத்துருக்கள் சுற்றி திரிகிறார்கள். எனவே கர்த்தருடைய கிருபையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் அவர்களையும் அவர்களது செயல்களையும் கண்டறிந்து விழித்திருந்து ஜெபித்து நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனை ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு சுகமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எதிரிகளின் சூழ்ச்சியிலும் பகைவர்களின் சதி திட்டத்திலும் அந்தகார கிரியைகளின் பிடியிலும் சிக்கிவிடாதபடி உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, உம்முடைய அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய், விசேஷித்த ஞானத்தால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற எங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.